ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடே, காலையில் கிட்ஸையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. மதியம் லஞ்சையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங் வேலைகளை தொடங்குறேன். ஈவினிங்லேருந்து நைட் டைம் வர எனக்கு இந்த நாள் எப்படி போகுதுங்கிறத உங்கள் கூட ஒரு விலாகாக ஷேர் பண்ணிக்கிட்டுறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். மதியம் குக்கிங் முடிஞ்சதுமே ஹாப்பை டீப் க்ளீன் பண்ணியிருந்தேன். வாரத்தில் ஒரு நாள் இதே மாதிரி டீப் க்ளீன் பண்ணுவேன். மற்ற நேரங்களில் சமையலை முடிச்சதுமே லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்து மேலட்டால தொடச்சி விடுவேன். எண்ணெய் பசை கரைகள் இல்லாமல் பார்த்துக்குவேன். டீப் க்ளீன் பண்ணும்போது இருக்கிற பர்னர்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் ப்ரஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு கழுகி வச்ச பர்னர் ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு எடுத்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பையும் ஆன் பண்ணி விட்டு கொஞ்சம் ஹீட் ஆகி உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எதுவும் வாட்டர் ட்ராப் இருந்தாலும் ட்ரை ஆகட்டும்னு சொல்லி ஆன் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ ஹாப் ரெடி. இனிமேல் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஈவினிங் டைமில் போடுற டீ மட்டும் எனக்காக நான் சமைக்கிற மாதிரி தோணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறோம், மதியம் லஞ்ச் ரெடி பண்ணுறோம், நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறோம், எல்லாமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சமைப்போம். ஆனால் அந்த ஈவினிங் டைம் டீ மட்டும், அதுவும் இந்த க்ரீன் டீ மட்டும் எனக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக எனக்கு நானே சமைச்சிக்கிட்டுறது. என்னோட டேஸ்ட்டுக்கு என்னோட விருப்பத்துக்கு தக்கன இருக்கும். இதுலேயும் பங்கு கேட்க ஆட்கள் உண்டு. நான் டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா ஜெசிகா, ஆகாஷும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்னு சொல்லி அதுலேயும் பங்குக்கு வருவாங்க. க்ரீன் டீ குடிக்கிறதுனால நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. எனக்கு க்ரீன் டீ இப்படி ஃப்ளேவரில் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன். அதனால இது ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டில் நான் இந்த க்ரீன் டீ குடித்தது டயட்டில் இருக்கும்போது தான் பழகினேன். ஆனால் அப்போ இஞ்சி, பட்டை, தேன்லாம் சேர்க்காம பிளெயின் ஹாட் வாட்டரில் க்ரீன் டீ பேக் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் டயட்லலாம் இல்லை. டயட்டில் இருக்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு இல்லை. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னா, ஃபிட்டாக இருக்கிறத விட ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இதுன்னே சொல்லலாம். 30 வயசை தாண்டின பிறகு நம்ம ஃபிட்டாக இல்லை, நம்ம ட்ரெஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நம்மளுக்கே ஒரு எண்ணம் வரும். உடனே டயட்டுங்கிற பேரில் நிறைய ஃபுட்டுகளை கண்ட்ரோல் பண்ணுறது, சரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்ட கிடையாது, நிறைய ஃபாஸ்டிங் இருக்கிறது, அது ஒரு பெரிய தப்பு. இது எல்லாமே நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா வெயிட் லாஸும் பண்ணேன். ஆனால் என்ன அப்படின்னா, என்னால் அதை தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியலை. அது மட்டும் இல்லை, உடம்பு ஒரு சைடாக பலவீனமாக்கிட்டே இருந்த மாதிரி இருந்து, ஏன்னா இருக்கிற வேலைகளே என்னால் தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டாகிற ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு அடி பட்டால் தான் நம்மளுக்கு அதில் உள்ளது தெரியும்ன மாதிரி இவ்வளோ பலவீனத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஹெல்த்தியாக சாப்பிடணும். சாப்பிட்டாலே அது நம்மளுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்மளோட வேலைகளை திருப்பி திருப்பி செய்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்களை பார்க்குறதுக்கு நம்ம நல்ல பிரிஸ்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம குண்டாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், நம்ம அசிங்கமாக இருக்கும், அந்த தாட்டுக்கே போகாதீங்க. 10 வயசுக்கு பிறகு நம்ம வேலைகளை நம்மளே செய்கிறோம், ஒரு தண்ணி கூட நம்மளே போய் எடுத்து குடிக்கும் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். குழந்தைங்க மீதி வச்சது, ஹஸ்பண்ட் மீதி வச்சதுன்னு சொல்லி அந்த மீதி எடுத்து சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணாமல், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன ஹெல்த்தி இருக்குது, நம்ம இதிலேருந்து நம்மளுக்கு என்ன சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து சாப்பிட்டா போதும். அதுவே நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் குறைச்சி நம்மளை நல்லா ஆக்டிவாக பிரிஸ்காக வச்சுக்க உதவும். என்னை விட நல்ல ஹெல்த்தான நிறைய அனுபவம் இல்லை, இதை பற்றி நிறைய தெரிஞ்ச நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க. ஆனால் இது என்னோட அனுபவம். நான் இப்படி கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு நான் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கேன், எல்லா வேலைகளையும் என்னால் செய்ய முடியுதுங்கிறதுனால நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் துணிகளெல்லாம் காய போடுறேன். ஏன்னா எப்போ மழை வருது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியலை. வெயில் வருதுன்னு சொல்லி துணியை கொண்டு வெளியில் போட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் மழை தூத்த ஆரம்பிச்சிருது. போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியலை. காஞ்ச துணியும் 2வது நனைத மாதிரிலாம் ஆயிடுது. ஸ்டாண்ட்லேயே காய போட்டாலும் இடம் பற்ற மாட்டேங்கி, அதனால் ஒரு 2 கயிறு வச்சு பெரிய கொடி கட்டியிருக்கேன். பெரிய துணிகள் எல்லாம் மேலே காய போட்டாலும் சின்ன துணிகளை ஃபுல்லும் ஸ்டாண்டில் காய போடுறேன். ரூமுக்குள்ளே காய போடுறதுனால துணி நல்லா காஞ்சிட்டுன்னு எடுத்துக்கொண்டு கபோர்டுகளில் வைக்க முடியலை. அதனால் மடித்து டேபிளில் தான் வச்சிட்ருக்கேன். இந்த மழைக்காலம் ஃபுல்லுமே இதே ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற, மாடியில் வச்சுருக்கிற சின்ன சின்ன செடிகளோட அப்டேட்டுன்னு பார்க்கலாம். இந்த மழைக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய செடிகளில் தளிர் வந்திருக்கு. ஒரு சில செடிகள் மழையினால் கொஞ்சம் டல்லாகவும் இருந்த மாதிரி இருக்குது. புதினாலாம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் போது நல்ல பச்சை பசேர்னு பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. புது தளிர்கள் நிறையா வந்திருக்கு. இந்த செடியெல்லாம் கொஞ்சம் நோய் விழுந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. இப்போ நான் சூப்பராகிட்டு
இவங்க பிளாக் லேடி. இது அவங்களுக்கு நான் வச்சிருக்கிற செல்ல பேரு. மலையோட தூவானம் பட்டு அதுல தூசி இருந்து பொட்டு பொட்டா இலைகள்ல தெரியும். அப்போ ஒரு துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஷைனிங்கா நீட்டா அழகா இருக்கும் பார்க்க. இந்த பிளாக் லேடியை வாங்கிட்டு வரும்போது நான் இன்டோர் பிளான்ட்டா தான் வைக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறத விட கொஞ்சம் வெயில் படுற மாதிரி பால்கனியில வச்ச பிறகு இதோட growth நல்லா இருக்கு. இன்டோர் பிளான்ட்டாவே இருந்தாலும் அதுக்கு வெயிலும் கொஞ்சம் தேவைப்படுது. இந்த மழைக்கு பிறகு இங்க ஒரு ஆளு மாடிய வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கீழே வச்சிருக்கிற வெத்தலை கொடி நல்லா வளர்ந்து மாடியில வந்து படர்ந்த அளவுக்கு ஆயிருக்கு. வெத்தலை கொடியில நீல நீளமா காய் மாதிரி பிடிச்சிருக்கு. மிளகு காய்க்கிற மாதிரி இருக்கு. கடிச்சு பார்த்தா நல்ல சூருன்னு வெத்தலையோட அதே ஃப்ளேவர் தெரியுது. இது பூவா காயா இல்ல இது வேற எதுக்கும் யூஸ் ஆகுமான்னு கூட எனக்கு தெரியல. வெத்தலை நார்மலா நாங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது பார்த்து பார்த்து ஊத்திட்டு இருக்கேன். காலையில நல்ல வெயில் இருக்கு அப்படின்னா சாயந்தரம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்துவேன். இல்ல மழை தான் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயில் வந்த பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகத பார்த்து தண்ணி விடுறேன். நம்மள மாரி ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் நெறைய இருக்கணும். அதாவது ஒரு பெட்ஸ் வளர்க்குறதுலயோ, செடி வளர்க்குறதுலயோ கண்டிப்பா இருக்கணும். எனக்கு பெட்ஸ் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். இப்ப நம்ம ஒரு நாள் வெளியில போறோம், இல்ல கரெக்ட் டைம்க்கு சாப்பாடு வைக்கல அப்படின்னா அது கஷ்டப்படும். அதுக்கு இந்த செடி எனக்கு பெஸ்ட்டா தோணுது. பொதுவா கேர்ள்ஸ், விமென்ஸ் அப்படின்னாலே பூக்கிற செடிகள் தான் ரொம்ப பிடிக்கும்னு இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருக்கணும், இலையோட ஷேப் வித்தியாசமா இருக்கணும், இலையோட கலர்கள் வித்தியாசமா இருக்கணும். எனக்கு அது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டா இருக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக கொண்டு வச்சாலும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். இல்லை மெயின்டைன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய செடிகள் வளர்த்து பாருங்கள். நம்மளுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபாக தெரியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சோன்னா ஹாப்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மழை காலத்தில் அதிக வித்தியாசமாக தெரியுது இந்த செடி தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய புது தளிர் வந்திருக்கு. பழசு கொஞ்சம் முத்துனதுகள் எல்லாமே கொஞ்சம் உடையவும் ஆரம்பிச்சிட்டு, அதனால எது எது ரொம்ப டேமேஜ் ஆகுதோ அந்த கிளைய மட்டும் உடைச்சு விடுறேன். இன்னைக்கு செடிகளுக்கு தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேலை கிடையாது. ஏன்னா நம்ம காலையில இன்னைக்கு வீடெல்லாம் பெருக்கி மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு குட்டீஸ் வந்ததுமே அப்பா கூட தோட்டத்துக்கு போற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம். எதுக்காக போறேங்கிறத அங்க போயிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். குட்டீஸ் வர டைம் ஆயிட்டு. குட்டீஸ் வர்றதுக்குள்ள நானும் ரெடி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ள பால்கனில இதே மாதிரி தரைகள்ல நம்ம செடி வைக்கும்போது தரையோட டச் ஆகாம இதே மாதிரி ஸ்டாண்ட் வச்சு வச்சோம் அப்படின்னா இதுக்கு அடியில மண்ணு சேராது, தூசி எதுவும் தங்காது, நம்ம ஈஸியா பெருக்கிக்கலாம். அதே மாதிரி எக்ஸஸா இருக்கிற தண்ணியும் வடியே ஈஸியா இருக்கும். குட்டீஸ் வந்ததும் கடகடன்னு கிளம்பி அப்பா கூட தோட்டத்துக்கு வந்தாச்சு. Max. Max. இப்போ புரிஞ்சிருப்பீங்க நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு. அப்பா தோட்டத்தில் இருக்க சப்போட்டா மரத்தில் நிறைய காய்கள் இருக்குது. ஆல்ரெடி பறிச்சுட்டு வந்தது நல்லா பழுத்திருந்து டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதனால இப்போ நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் பறிச்சுட்டு போகலான்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கோம். சப்போட்டா பழம் எல்லாமே நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. போன வாட்டி பறித்து வச்சதுலேருந்து நிறைய பழங்கள் சாப்பிட்டோம். இந்த வாட்டியும் நல்லா விளைஞ்சதாக பார்த்து பறிக்கும். வச்சு 2 நாளையிலே நல்லா பழுத்துரும், காலியாகவும் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 2 பேஸ்கெட் பறிச்சுட்டு போயிருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் குட்டீஸ் இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனால் நாங்களும் தோட்டத்துக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு.
எப்போவுமே தோட்டத்தில் இருக்கிற மரங்களை அடைச்சி கொடுத்துருவாங்க, அதாவது ஒத்திக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த வியாபாரி வந்து அவ்வளோத்தையும் பறித்து இடங்கள் கொண்டு சந்தைகளில் கொண்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் பழம் நல்லா எல்லாரும் விரும்பி சாப்பிட்டோங்கிறதுக்காக இந்த வருஷம் இந்த மரத்தை அடைச்சி கொடுக்கல. மற்ற எல்லா மரங்களும் தோட்டத்தில் இருக்கிறத அடைச்சி கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் கொடுக்கல. பிள்ளைங்களோட தேவைக்கு சாப்பிடட்டும், மீதி இருக்குது யாராவது பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது வியாபாரிகளுக்குன்னு கொடுக்கும்போது இதில் ஒரு காய் கூட வேஸ்ட் ஆகாது. ஏன்னா எல்லாமே பறித்து அவங்க செயலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இது நம்ம வீட்டு தேவைக்காக போடும்போது நிறைய வேஸ்ட் ஆகும், நிறைய பறவைகள் சாப்பிடவும். நம்மன்னு பறிக்கும்போது நம்ம தேவைகளுக்கு போக மீதி நம்ம ரிலேஷன்ஸ்க்கு கொடுக்கறது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கறதுலே கொஞ்சம் காலியாகும். அதிகமாக எடுக்கிறது பறவைகளும் விலங்குகளுமாக தான் இருக்கும். என்ன கடிச்சு வச்சிருக்கு? பழுத்துட்டோ? பழுக்குது, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியுது என்ன. அப்பா சொல்ற மாதிரி இதுல ஒரு பழம் பழுக்குது, கொஞ்சம் விளையுது, கொஞ்சம் நாளைக்கு பழுத்துருங்கிற ஸ்டேஜ் வந்ததும் நமக்கு தெரியுதோ இல்லையோ மலையில இருக்கிற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கண்டிப்பா வாசம் கொடுத்துரும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ மாங்காய் ரொம்ப சீசனில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால தேவைகளுக்கு மட்டும் 1-2 இருக்கிற மரத்தில் பார்த்து பறிச்சுக்கிட்டது. எனக்கு ஒட்டு மாங்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால ஒட்டு மாங்காவாக பார்த்து பறிச்சிருக்கேன். மழை டைமு சீக்கிரம் இருட்டிடுது, அதனால் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக கடையிலேருந்தே டீயும் வாங்கிட்டு வந்துட்டோம், ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சூடாக குடிக்கிறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு குடிச்சாச்சு, இது செகண்ட் ஷிஃப்ட்டு. கொஞ்சம் டீ ஆறின பிறகு எல்லாரும் ஒரு வாட்டி டீ குடிச்சிருக்காங்க. பெண்ணை வந்து நாங்கள் யாரு இவங்களோட யாரு பாய் சொல்லு, பாய் பாய் சொல்லு பெண்ணு. மழைக்காலம் முடிச்ச பிறகுதான் இந்த இடத்தெல்லாம் உழுவாங்க. நெல்லிக்காய் மரத்துல நெல்லிக்காய் இருக்கு, ஆனா கீழே விழுந்தா தேடி எடுக்க அளவு இல்லை, அவ்வளவு புல்லு இருக்குது. இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகுதான் இதை உழுது இடங்களை நீட்டாக்குவாங்க. தோட்டத்தை நல்லா சுத்தி பார்க்கணும், நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தோம். மழை நேரங்கிறதுனால சீக்கிரமாவும் இருட்டிட்டு நாங்க இங்க இருந்து சீக்கிரமாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்துக்குலாம் போயிட்டு வந்த பிறகு இப்போ நைட்டு டின்னர் டைம். தோட்டத்தில் கொஞ்சம் பழங்கள்லாம் சாப்பிட்டு வாங்கிட்டு போனோம், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதில் ரொம்ப பசி இல்லை, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி லேட்டாக சாப்பிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நைட்டு மூவி டைமாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக டின்னர் எடுத்துக்கிட்டோம்னா நைட்டு பசிக்காது. அதுக்காக ரீசெண்டாக என் கிச்சனில் ஆட் ஆகிருக்கிற இந்த செராமிக் பவுலை பற்றி பார்க்கலாமா? இது செட் ஆஃப் 3 சர்விங் பவுல் வித் லிட்டோடு வரதுனால நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இருக்கிற பெரிய பவுல் வந்து 750 ml வருது, செகண்டாக இருக்கிறது 500 ml, தேர்டாக இருக்க சின்ன பவுல் வந்து 250 ml வருது. செராமிக் பவுலுங்கிறதுனால இதில் நம்ம ஓவனில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சர்விக் பவுலாக நம்ம குக் பண்ணதை எடுத்து வச்சு நீட்டாக கொண்டு டேபிளில் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதில் கலர் ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. எனக்கு இந்த கிரே கலர் ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்க பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நான் வாங்கி 3 மாதம் ஆகுது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது, அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 999 வருது. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்.
காலையிலேருந்து வேலை சுறுசுறுப்பாக ஓடும். ஆனால் இந்த நைட்டு டைம் டின்னர் டைம் மட்டும் ரொம்ப சோம்பலையாக இருந்த மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ஒரு மெனு வச்சு எல்லாம் சமைச்சு முடிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு சமையல் யாராவது சொல்லி சமைக்கிறோங்கும் போதும் நம்மளுக்கு பயங்கர போரிங்காக, ரொம்ப டயர்டாக, ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். டின்னருக்கு தோசை தான். அதனால இந்த இட்லி மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி வச்சாச்சு. இனிமேல் தோசை ரெடி பண்ணிட வேண்டியதான். தோசை கூட தொட்டுக்கிடத்துக்கு கத்திரிக்காய் கொஸ்து. இது இப்போ ரெடி பண்ணதில்லை, காலையில் உள்ளது தான். கிரேவியே எடுத்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் கொஸ்து நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். கிட்ஸுக்கும் கொடுத்து விட்டுருந்தேன் லஞ்ச் பாக்ஸில். ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதை பழைய சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பயங்கர ஃபீல் ஆச்சு. என் தயிர் சாதத்து கூடயும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருந்துச்சு இது. ஆல்ரெடி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இந்த கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துடலாம். என்னோட ஸ்டைலில் கத்திரிக்காய் கோஸ்தும் ரெடி பண்ணேன். காய்க்கில் கத்திரிக்காவையும் கட் பண்ணி வச்சுட்டேன். குக்கரில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், காயப்பொடி தாளிச்சிருந்தேன். பல்லாரி, மிளகா, பூண்டு 2 வதக்கி தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுருந்தேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மஞ்சள் பொடி, தண்ணி சேர்த்து குக்கரில் வேக விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் மசாலாவை வறுத்து திரிச்சிடலாம். வத்தல், மல்லி, கடலைப்பருப்பு நல்ல மணம் வர செவுக்க வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் திரிச்சு எடுத்துருந்தேன். இன்கிரீடியன்ஸோட அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக மசிச்சு விட்டுருந்தேன். ஊற வச்ச புளி, பொடிச்ச மசாலா, உப்பு உள்ள சேர்த்துட்டு ஒரு கொதி கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக ரெடி ஆயிரும். மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. டின்னருக்கு சிம்பிளாக தோசை செஞ்சுக்கலான்னு செய்ய ஆரம்பிச்சு தோசையில் எத்தனை வெரைட்டி உண்டோ எல்லாமே கேட்டு வாங்கிட்டாங்க. ஸ்பெஷல் தோசை, நார்மல் தோசை, ஊத்தப்பம், முட்டை தோசை. அதுலேயும் ஸ்பெஷலாக ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை தோசையும் வேணுமா, ஒரு நார்மல் தோசையும் வேணுமா. அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு முட்டை தோசையில் ஒன்று பெப்பர் போட்டு வேணுமா, இன்னொன்று பிளெயினாக வேணுமா. கேட்டதை கேட்டபடி செஞ்சு கொடுத்தா தான் அவங்க வயிறும் ஃபில் ஆகும், நம்மளுக்கும் மனசுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்மிங் சண்டே 1ஆம் தேதி புது மாதமும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷமே முடிய போகுது. எப்படி தொடங்கிச்சுன்னு தெரியல, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இந்த வருஷம். இயர் எண்டோட மொத்த வீட்டோட டீப் கிளீனிங்காக ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் மெனுவோட ஒரு பிளானிங்கோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக மொத்தமாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பார்க்குற உங்களுக்கும் அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் கொஸ்து சப்பாத்தி கூட, இட்லி, தோசை, சோறு எல்லாத்துக்கூடையும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நல்ல புளிப்பு, உப்பு, உரைப்புன்னு நல்ல சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் தோசையும் செஞ்சு கொடுத்தாச்சு. எனக்கும் தோசை ரெடியாக இருக்குது. கூடவே பாவக்காய் ஃப்ரையும் மீதி இருந்து அதையும் எடுத்துக்கிட்டேன். கிச்சனை க்ளீன் பண்ணாமல் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது. இன்னும் வேலை பெண்டிங் இருக்குதுன்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். அதனால கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போய் சாப்பிட உட்கார போகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மூவின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்ச் சாப்பிடும் போதே என்ன மூவி இருக்குது, இன்னைக்கு என்ன பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு கிட்ஸ்க்கு ஸ்கூல் லீவு. அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னாலும் நைட்டு லேட்டாக தூங்கினாலும் காலையில் லேட்டாக எழும்பிக்கலாம். அதனால ஒரு சின்ன பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு. நானும் டின்னர் எடுத்துக்கிட்டு மூவியோட என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த ஈவினிங் டைம் எனக்கு ரொம்ப சூப்பராக ஸ்பெஷலாக நல்லா போச்சுது. இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சூப்பராக ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த விளாகை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு கான்செப்டோட வித்தியாசமான ஒரு விளாகோட டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.